ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா வீடியோ போட்டு. உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ரெகுலரான கோல்டு காஃபு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2-3 நாளில் சரியாயிரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவோம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். அதுக்குன்னு ரொம்ப முடியாமலாம் போகலை. அந்த 2-3 நாள் ஒரு சாதாரண சளி பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. எப்பவும் போல் செய்கிற வேலையெல்லாம் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருந்தேன். வாய்ஸ் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகிருந்ததுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம் இந்த சமயத்தில் அப்படின்ட்டு தான் பிரேக் விட்டேன். 3 நாளில் சரியாக போயிடும் அப்படின்ட்டு தாங்க நினச்சேன். ஆனால் 4வது நாளுக்கு மேலே வெளியில் சும்மா பேக்யார்டுக்கோ இல்லை முன்னாடி கதவை திறந்து நான் போயிட்டு இப்படின்னு உள்ளே வர்றேன் அப்படின்னா வந்த உடனே கண் ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமாக உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணை சுற்றி வலி இருந்துகிட்டே இருந்தது. சரி உறுத்துதேன்னு தப்பி தவறி கண்ணில் கையை வச்சுட்டேன் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தும்மல் வர ஆரம்பிச்சதுன்னா 10 20 அப்படின்னு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயே பாதி டயர்ட் ஆயிடுறோம். சரி இந்த மாதிரி இருந்ததே இல்லை என்ன அப்படின்ட்டு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்டால், கண்ணில் அலர்ஜி உங்களுக்கு, இந்த ஃபால் சீசனில் சிலருக்கு இந்த மாதிரி அலர்ஜி வரும், முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பாருங்கள், அதிகமாக குப்பை இருக்க இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கிளாஸஸ் மாதிரி ஏதாவது கண்ணுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, உறுத்துச்சுன்னா தப்பி தவறி நீங்கள் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் எடுத்தாலுமே ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க அந்த உறுத்தல் நிற்கிறதுக்கே. இப்போவுமே வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு தெரியலை. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். காற்று மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டாக்டர்கிட்ட பேசும்போதே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த சீசன் இந்த டைமில் வந்துட்டு டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி, கிட்ஸ் வேறு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி சரியானதுக்கப்புறமா வெளியில் எட்டி பார்த்தா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், குப்பை மட்டும்தான் இருக்குங்க. எனக்கு சரி ஆயிடுச்சு, அந்த அலர்ஜியெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணுறதுக்கே வந்தேன். ஏன்னா நானும் முடியலன்னு மாத்திரை போட்டுட்டு போய் படுத்துக்கிறேங்க. அவர் கீழே தான் உட்காந்து வேலை பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே பசங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. வெளியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்போ முடியுதோ எந்திரிச்சு வந்து ஒரு சிம்பிளாக ரசம் மட்டும்தான் வைப்பேன். அப்படி தான் போயிட்டு இருந்தது. பசங்க எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பார்ப்பாங்க, டாய்ஸ் விளையாடுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, கதவை திறந்து விட்டுருவாரு. பசங்க 2 பேரும் பேக்யார்டில் வந்து விளையாடுறாங்களா, எழிலுக்கு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. முகிலுக்கு என்ன மாதிரியே அவனுக்கும் சேர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே வந்த உடனே தும்மல் போட ஆரம்பிச்சிடுறான். ஒரே நாளில் பண்ண முடியல அப்படின்னாலும் எப்போ முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா பசங்களாவது அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க அப்படின்ட்டு தான் அன்றைக்கி வெளியில் வந்தேன். முன்னாடி இருக்க அந்த குஷன் கவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்களேன், நான் வியூ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறக்கு எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுலேயும் அந்த மேகக்கூட்டம் வந்து சான்ஸே இல்லை. இது எந்த ஃபில்டரும் கிடையாது, எதுவுமே இல்லை. நான் ஃபோனில் கூட டிஸ்பிளே பிரைட்னஸ் எல்லாம் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லைங்க. லைவாக அன்றைக்கி அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணேன். இது பாருங்களேன் எத்தனை அழகாக இருக்குன்னு. ஒவ்வொரு நாளுமே வியூ பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும். அதனால் இதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இதை உட்காந்து ரசிக்கணுன்னா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அதுக்காகவாவது க்ளீன் பண்ணிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து பின்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த வியூ வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாலும் இன்னொரு மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா, எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவங்க ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேருந்து அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் படித்து பாருங்கள், அது எவ்வளோ ஸ்வீட்டாக போட்டிருக்காருன்னு பாருங்களேன். அவங்க ஒய்ஃபு ஒரு 1000 தடவைக்கு மேலே என்னோடய பழைய இந்த க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களாம். அதை அவங்க பார்த்து பார்த்து வீட்டில் இவங்களுக்கெல்லாம் அதில் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது மெமரைஸ் ஆயிடுச்சான். இன்னும் கூட ஒரு 1000 தடவைக்கு மேலே அவங்க பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் எங்கே எல்லாருக்கும் ஒரு சேஞ்சு தேவைப்படுது, அதுக்காகவாவது நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ பேசி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லைங்களா, எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஒரு 10 பேருக்கு பிடிச்சிது அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சிஸ்டருக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தீபக் கணேசன் அவருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒய்ஃபுக்காக அவர் மெனக்கெட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்காக தான் இந்த க்ளீனிங் வீடியோ.
கம்ப்ளீட்டாக நான் இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறதுனால வாய்ஸ்லேயுமே சரி வீடியோஸ்லேயுமே சரி ஏதாவது லேக் இருந்தது அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு நாள் பண்ணேங்க. இந்த குஷன் கவர்ஸ் எல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, ஃப்ரண்ட் போர்ச்சில் ஒரு டீசல் கரை மாதிரி இருக்குது, அது போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நானும் நீங்கள் சொன்ன டிப்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா இதுதான் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அதனால் இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அமேசானில் தான் இந்த க்ளீனர் நான் வாங்கினேன். பேர் வந்து புல் இட் அவுட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் க்ளவுஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த க்ளீனர்னு இல்லை, எந்த க்ளீனர் யூஸ் பண்ணாலும் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது மஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும். தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம கழுவி விடணும் அப்படின்ட்டு கூட இல்லைங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி ஒயிட் கேஸ்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா. அது வந்து அப்படியே நாள்பட உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கான்க்ரீட்டோட கலருக்கே உங்களுக்கு வந்துடும். நம்ம அடிக்கடி கழுவி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ண இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 2-3 நாள் கழித்து நான் எடுத்தது. அப்படியே அந்த கான்க்ரீட்டோட கலருக்கே நமக்கு வந்துடும் சீக்கிரமாக. அதனால எனக்கு சோஃபார் மற்ற க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியுது. அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க. உடம்புக்கு முடியல அப்படிங்கிறப்ப நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் வேலை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு மறந்து போய் இந்த சூயிங் மிஷின் கிட்டே இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் டேபிளில். கிடைச்சது சமயம்னு அது என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இந்த பெட்ரூம் மட்டும் இல்லை, எல்லா பெட்ரூம்லேயுமே பெட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு நேரம் தேவைப்படும் போல். கிச்சனில் போய் பார்த்தா அவங்க வெளியில் அன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்துருக்காங்க. எனக்கு வந்து ரசம் சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த வேக்யூம் கிளீனர் சார்ஜ் போயிடுச்சின்னு போட்டு வச்சுருக்காங்க. அந்த டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே கவுண்டரில் வச்சுருந்துருக்காரு. நான் இதை ஒரு குறையாலாம் சொல்லலை, குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா அவரோட ஹெக்டிக்கான வேலையில் அதையும் பார்த்துக்கிட்டு, பசங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து பசங்களையும் பார்த்துக்கிட்டு, கிச்சனில் முடிஞ்ச வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு தான் இருந்தார். என்னையும் இதில் பார்த்துக்கணும். அதனால் குறையெல்லாம் அவரை சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. முன்ன பின்ன தான் இருக்கும். நம்ம நார்மல் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஏற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது தான். ஹாலெல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க ஒரு வாரமும் இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொன்னதுனால பசங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. முகிலுக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் இருந்தது. ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் சார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு வாரமுமே ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருந்தேன். அது உடம்பு சரியில்லாமல் போனது மட்டும் ரீசன் கிடையாது. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருந்தது. எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் போச்சு. இந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அது இன்னும் ஒரு மாதிரி ப்ரெஷரு. சரி, இந்த நேரத்தில் போய் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போஸ்ட் போடுறது தான் அவசியமாக இருக்க போகுதா, அதை விட என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. இன்ஸ்டாவில் மட்டும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் அந்த கரூர் இன்சிடென்ட் சம்மந்தமாக. இன்னொரு ரீசன் நான் ஏன் கம்யூனிட்டி போஸ்ட் போடலை அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணேன்னா நிறைய பேர் அக்கறையாக விசாரிப்பீங்க. இப்போவே ஷார்ட்ஸில் வீடியோஸ்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்க்கா வீடியோஸ் வரல அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். தனியாக இதுக்குன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்னா அதுக்கு கீழேயும் நிறைய கமெண்ட் வந்திருக்கும். எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா டைம் எடுத்து நீங்கள் அக்கறையாக விசாரிக்கும் போது நானும் டைம் எடுத்து அதுக்கு பதில் சொல்லணும்.
நமக்கே இங்கே முடியலை, நம்மளால் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால நம்ம போஸ்ட் போட வேண்டாம், வீடியோவாகவே சீக்கிரமாக ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நான் எதுவுமே பண்ணலை. கிச்சனுக்குள்ளே வந்துட்டு முதல் வேலையாக அன்றைக்கி பண்ணது இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் கழுவி வைக்கிறது தான். ஏன்னா வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சுக்குவோம். இந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு மாதிரி ஒரு கரை பிடிச்சிருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தாங்க எனக்கு நான் ரொம்ப ஹோம்சிக்காக ஃபீல் பண்ணுவேன், வீடையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுவே நம்ம ஊரில் உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அப்போவே போயிடுவோம், போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் இந்த அலர்ஜி மாதிரியெல்லாம் எனக்கு பர்சனலாக எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறமா, அதுவும் டெக்ஸஸ் மூவ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த போலன் அலர்ஜி, இந்த அலர்ஜியெல்லாம் வருது. கலிஃபோர்னியாவில் இருக்கிற வரைக்கும் கூட அந்த மாதிரி எந்த அலர்ஜியும் எனக்கு இருந்ததில்லை. அதுவும் நம்ம ஊர்லலாம் எனக்கு யோசித்து பார்த்தா இந்த மாதிரி சளி காய்ச்சல்லாம் அடிக்கடியும் வராது இல்லையா, ரொம்ப ரேராக தான் வரும். இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் அடிக்கடி வருது. அதுலேயும் ஹோம்சிக் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் அதுலேருந்து வெளியில் வந்துடவே முடியாது. அம்மா இருந்திருந்தால் நமக்கு இது செஞ்சு கொடுத்துருந்துருப்பாங்கள்ல, அம்மாவாக இருந்திருந்தால் நமக்கு அதை பண்ணி கொடுத்துருப்பாங்கள்ல அப்படின்னு தோணாமையும் இருக்காது. அதனால எல்லாமே இருக்கும், கலந்த கலவையாக அந்த ஒரு வாரத்தை கடத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தான் இருந்தது. எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோடய பழைய வீடியோஸே போய் போட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு இதில் நம்ம தானே இதெல்லாமே செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்கோம்ல, இப்போ இருக்க முடியாதா அப்படின்னு நானே அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்மளை நம்பி பசங்க 2 பேர் இருக்காங்க. இப்படியே எதையாவது ஒன்று உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் ஆக்டிவாக வச்சுக்கணும். ப்ராக்டிக்கலாக சில சமயம் யோசிக்க வேண்டியதும் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, புதுசாக இப்போ தான் மூவ் ஆகிருக்கோம், ஊரை விட்டு வெளியில் வந்திருக்கோம், எப்படி நீங்கள் அந்த இனிஷியல் டேஸ்லலாம் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த இனிஷியல் டேஸ் மட்டும் இல்லை, இப்போவுமே எனக்கு அந்த ஹோம்சிக் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இருக்கும். எல்லாருக்குமே அது இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியில் அப்பட்டமாகவே அது தெரிஞ்சிடும், ஒரு சிலர் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஹோம்சிக்குன்னு இல்லை, இந்த கோவம், இன்செக்யூரிட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது எல்லாமே எனக்கும் இருக்குது. எல்லா நேரத்துலையுமே எல்லாருனாலையும் ரொம்ப போல்டாக, பிரேவாக, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடலாம் இருக்க முடியாது. சில நேரங்களில் நம்மளை அறியாமையே நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் சொல்லலை, நல்லா இருக்கும்போதே திடீர்னு எதை பற்றியாவது நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த சுச்சுவேஷனை நம்ம டக்குன்னு தாண்டி வந்துடலாம். ஒட்டு மொத்தமாக அந்த ஹோம்சிக்கெல்லாம் போயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது இருக்கும், காய்ச்சல் தலைவலி மாதிரி அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். ஆனால் அந்த நேரத்தை நம்ம கடந்துடலாம், அவ்வளவுதான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே உண்மையும் கிடையாது, பார்க்குற எல்லாமே பொய்யும் கிடையாது. ரெண்டுமே கலந்த கலவையாக தான் இருக்கும். நான் பொய்ன்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எதை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காமிப்பாங்க. அதாவது அவங்களோட பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு இருக்க நெகட்டிவ் சைடையும் காமிக்கிறதுக்கு யாருமே பிரியப்பட மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட குறைகளை வெளியில் தெரியக்கூடாது அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. என்னையும் இதில் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கம்பேரிசன் தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்குமே தவிர யாருமே பிரச்சனை இல்லாமல் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வெளியூரில் இருப்பீங்க, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருப்பீங்க. அதாவது நினச்ச உடனே நம்ம ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் பாரு ஜாலியாக இருக்காங்க, வீக்கெண்ட் ஆனால் வெளியில் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம நல்லா தான் எல்லாரோடையும் பழகிறோம், நம்மக்கிட்ட யாரும் அட்டாச்சாக இருக்க மாட்டேன்றாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம எங்கேயும் டூர் அதிகமாக போகவே இல்லை, இப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஜை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்த புதுசில். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப ஹெக்டிக்காக தான் போகும் எல்லாருக்குமே. அந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது தான் ஃப்ரீயாக இருக்கும். அந்த அன்றைக்குமே பார்த்திங்கன்னா அந்த அடுத்த வாரத்துக்கான ஒர்க் அப்படிங்கிறது தலைக்கு மேலே இருக்கும் நமக்கு. அதுவும் பசங்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெருசாகிட்டே போகிறாங்க அப்படிங்கும்போது 1008 கிளாஸ் இருக்கும். அவங்கள அந்த கிளாஸில் கொண்டு போய் பிக்கப் ட்ராப் இதுலேயே நம்ம பாதி நேரம் செலவழிஞ்சிரும். ஸோ எல்லாருமே பிஸியாக ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க.
அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை டக்குன்னு எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறது தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. உண்மை மாதிரி உங்களுக்கு காட்டப்படுது, அதுதான் உண்மை. இன்றைக்கான கருத்தூசி போதும்னு நினைக்கிறேன். இந்த கார்பெட்டை ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேங்க. இது வெளியிலேயே இருக்கு இல்லையா, வீட்டுக்குள் இருக்கிற கார்பெட்லேயே கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். வெளியில் இருந்துச்சு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். கார்பெட் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த ரக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஈரமாக தான் இருக்கும். அதனால அது வெயிலில் போட்டோன்னா சீக்கிரம் காஞ்சிரும்னு கொண்டு வந்து இங்கே போட்டேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியோ வேறு கழுவி விடணும். அதனால கொண்டு போய் அங்கே போட்டால் தான் அது ஈரமாகாமல் இருக்கும். பாருங்கள், அடங்கவே இல்லை. ஆனால் நல்ல வேலை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவும் போது கொண்டு போய் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டேன். இல்லைன்னா ஒரு வழி ஆக்கியிருப்பான், தண்ணியிலேயே விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஒட்டடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. கீழே இருக்கிறதெல்லாம் இந்த ஜெட் ஸ்ப்ரேயர்லேயே அடித்தோன்னா வந்துடும். தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த ஸ்ப்ரே நாசில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்குங்க. ஹோம் டிப்போவில் இருக்குது, லோஸில் இருக்குது, இல்லைனா அமேசானில் கூட நீங்கள் பார்க்கலாம். நல்ல வேலை அன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்ததுனால சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. வெளியில் போட்டிருக்க இந்த சோஃபா செட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா கழுவிக்கலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால தண்ணி ஊற்றியே நம்ம கழுவி விட்டுற முடியும். அந்த கிளாஸ் டீபாய் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் அந்த கிளாஸை நம்ம ஒரு ஸ்ப்ரே போட்டு நம்ம நல்லா துடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணியில் ஊற்றி கழுவணும் அப்படின்னாலுமே அந்த திட்டு அங்கங்கே தெரியும். அதை மட்டும் நான் ஒரு ஸ்ப்ரே போட்டு நல்லா துடைச்சி விட்டுருவேன். அது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே அந்த இடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். குப்பையாக தான் இருக்குது அந்த இடம். அதுலேயும் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த பிசுப்பும் இருக்கும், கூடவே நல்ல அழுக்கும் இருக்கும். அந்த டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு. அதுக்கும் மேலே கேபினட்ஸ்லாம் அந்த மேலே டாப் லேயரில் குப்பை இருக்க தான் செய்யுது. அங்கே அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், சின்ன வேக்யூம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அவர் வந்து மேலே ஏறி அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு. இன்றைக்கி ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவரை பிடிக்கவே முடியல என்னால். நானும் அதை ரிஸ்க் எடுக்கலை. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். என்ன பண்ணலான் இருக்கேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மேட் இருக்கும் இல்லைங்களா, லைனர் ஷீட்ஸ் மாதிரி, வேக்யூம் பண்ணி நல்லா தொடச்சிட்டு லைனர் ஷீட்ஸை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். நாளைக்கு குப்பை விழுந்தாலும் அந்த லைனரை மட்டும் எடுத்து நம்ம தொடச்சிட்டு திரும்ப வச்சிடலாம். அந்த கேபினெட் வந்து குப்பை ஆகாது. நல்ல வேலையாக அன்றைக்கி காலையிலேயே சமைச்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால லஞ்சு செய்கிற வேலை இல்லை. ரொம்ப சிம்பிளான சமையல் தான் அதுவுமே. இன்னொன்று, வீடு கூட்டிட்டு மாப் மட்டும்தான் போடணும். ஸ்ப்ரே மாப் தான் போட்டேன். அந்த ஸ்பின் மாப்பெல்லாம் எடுக்கலை, ஸ்ப்ரே மாப்லேயே பண்ணி விட்டாச்சு. அதுவே அவருக்கு செம்ம கோவம். இதெல்லாம் பண்ணாத, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்போ தான் உடம்பு நல்லா இருக்குது, சொன்னால் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தான் இருந்தார். அதுலேயும் பாருங்கள், இந்த தடவை ஆயுத பூஜை இடையில வந்துருச்சு, வீக் டேயில். வீக் எண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு இங்கெல்லாம் அதுக்கு லீவும் விட மாட்டாங்க. வீக் எண்டில் இருந்தால் நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். வீக் டேவாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான், அந்த ரிலாக்ஸ்டாக நம்ம சாமி கும்பிடுறது கூட இருக்காது. அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு நைட் 8 மணி வரைக்கும் மீட்டிங் போய்கிட்டே இருக்குது. 8 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாமியே கும்பிட்டோம். இடையில ஒரு 5-10 நிமிஷம் ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா கேப் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். முன்னாடியெல்லாம் இதை விட அதிகமாக பண்ணிகிட்ருப்பேங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒரே நாளில் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதுவே ஒரு தனி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடுறோம் பார்த்தீங்களா, சாமி கும்பிட்டதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எப்போவுமே என்கிட்ட கேட்பார், இப்போ நீ நிஜமாக ஜென்யூனாக சொல்லு, காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த விளக்கேற்றி நீ சாமி கும்பிட்றல, அப்போது உண்மையாகவே உனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கா, இல்லை எப்படா போய் நம்ம தூங்குவோம், எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்பார். முன்னாடியெல்லாம் சமாளிச்சிருவேன், இல்லையே எனக்கு நல்லா இருக்குது, நான் ரிலாக்ஸிங்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மை என்னென்னா அவர் சொல்கிற மாதிரி செம்ம டயர்டாயிரும். சாமி கும்பிட்றதே நமக்கு வந்து எந்த வேறு திங்கிங் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நமக்காக உட்காந்து ப்ரே பண்ணிக்கிறது தான். அது ஒரு விதமான மெடிடேஷனும் கூட. நம்ம ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர் பசங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதை விட முக்கியம். பசங்க அதை பார்த்து தான் அவங்களோட ஹெல்த்துக்கான ப்ரையாரிட்டியை அவங்க கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீ இதை ஃபோக்கஸ் பண்ணி உன்னோட ஹெல்த்தை நீ கெடுத்துக்கிட்ட அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ரோல் மாடலாக நீ இருப்ப அப்படின்னு எப்போவுமே இந்த ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே போகும்.
அவர் சொல்கிறதுலையும் 100% நியாயம் இருக்கு இல்லையா? அதனால ஒரேடியாக மாற்றிக்க முடியலை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விஷயத்த நானும் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரே நாளில் எதையும் செய்கிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செஞ்சுக்கிறது. அதுலேயும் இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரசாதம்லாம் கூட எது என்னால் சிம்பிளாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு தான் சாமி கும்பிட்டுக்கிறேன். செய்ய முடியலை அப்படின்னா வீட்டில் ஏதாவது பழங்கள் இருக்குது, ஸ்வீட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு சாமி கும்பிட்டுக்கிறது. ஆனாலுங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்த காமிச்சேன் இல்லையா, எப்படி இருந்தது, எவ்வளோ குப்பை இருந்தது. இப்போது அதே இடம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தோணுது? இந்த இடத்துல உட்காந்து அந்த டீ குடிக்கும்போது நிஜமாவே அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீலை தான் என்னால் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. காலையில் சுண்டல் மட்டும் ஊற வச்சுருந்தேன், கருப்பு சுண்டல் தான். அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறமா தாளிச்சாச்சு. சக்கரை பொங்கல் ரெசிபி பொங்கல் விலாக்ஸ்லேயே நிறையா தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கர்லேயே தான் வச்சேன். அதனால் இந்த பாசி பருப்பு வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவி அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுருந்தேன். பால் தண்ணி ரெண்டுமே சேர்ந்து தான் நான் எப்போவுமே வந்துட்டு சக்கரை பொங்கல் வைப்பேன். அந்த ரெசிபி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சிம்பிளாக இந்த குக்கரில் ஒன்று அந்த குக்கரில் ஒன்று அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பிரசாதம் வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்தியன் ஸ்டோரில் தான் வெல்லம் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன். இப்போ என்ன கலரில் சக்கரை பொங்கல் இருக்கோ அதே கலரில் தான் வெல்லம் இருந்தது. அதனால தான் கலர் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலராக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்னஸ் கிடச்சிருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்போவுமே நம்ம பிரசாதம் செய்யும்போது டேஸ்ட்டெல்லாம் பார்க்க மாட்டோம், ஆனால் நல்லா வரும் இல்லைங்களா? அது எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அதே மாதிரி நல்லா வந்திருந்தது. பூ மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில கூப்பிட்டுட்டு அவர் போய் பூ வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த ஒயிட் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் கையில் வச்சு காமிக்கிறேன். ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். ஃபோட்டோவில் பார்க்கும்போது இப்போ அந்த க்ரீன் கட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் பார்த்தா நல்ல பெரிய பூ. சும்மா இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட்லேயே சாரீ விடுறேன் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி சீக்கிரமாகவே கட்டியும் ரெடி ஆகிட்டேன். இல்லைனா அதுக்கு ஒரு நேரம் பண்ணியிருந்திருப்பேன். ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ பழங்கள் அதுக்கப்புறமா பூ ரெண்டையுமே கொண்டு போய் மேலே வச்சு அதுக்கப்புறமா தான் சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சேன். ரொம்ப பிலேட்டட் விஷஸ் தான். இருந்தாலும் எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். 4 நாள் தொடர்ந்து வேறு லீவ் வந்துச்சு இல்லைங்களா? நம்ம வீட்டில் நீங்கள் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக தலைக்கு மேலே வேலை இருந்திருக்கும் எல்லாருக்குமே. அதுவும் பசங்க எல்லோரும் லீவில் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கேட்கவே வேண்டாம். இனி அடுத்து தீபாவளி தான் வரப்போகுது இல்லைங்களா? இனி அதுக்கு வந்துட்டு ஷாப்பிங்கெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருப்பீங்க. பட்டாசெல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. எங்களுக்கு வந்துட்டு போன வருஷமே சொல்லிட்டாங்க, பட்டாசெல்லாம் வெடிக்கக்கூடாது, அந்த மத்தாப்பு கூட பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த வருஷம் அதுவும் எங்களுக்கு இல்லை. லேப்டாப்பு என்னோடது அவரோடது எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். முகிலோட புக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருந்தோம். இந்த எழில் குட்டிக்கிட்ட போய் உன்னோட டாய்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா அவன் மொத்த பேஸ்கெட்டையும் தூக்கிட்டு வந்துட்டான். எல்லாத்துக்குமே பொட்டு வைக்கணும், கொடுங்க நானே வைக்கிறேன் அப்படின்னா. அவன் கையில் மட்டும் சந்தன கிண்ணம் போயிருந்துச்சு. செவுரு கிவுரு கதவு எல்லாத்துலேயுமே விட்டு தீட்டி இருந்திருப்பான். அதனால் அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அப்படி பட்டுருச்சுன்னா செவுத்துலலாம் கரை போகவே போகாதுங்க. என்ன தான் மேஜிக் எரேசர் போட்டாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அந்த ஒரே ஒரு புக் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம்.
இந்த வாரம் பர்த்டே விஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. வித்யுத், அதுக்கப்புறம் ஆதிரன் ஆதித்தன் ட்வின்ஸ் அவங்க 2 பேருமே, அவங்களுக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் லெனின் துரை அவங்களோட பையன் கதிர்வேல் அவங்களுக்கு பர்த்டே. நஸ்ரின் அப்பாஸ் அவங்களோட பொண்ணுக்கு பர்த்டே. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நான் பார்த்த வரைக்கும் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் நம்ம விஷ் பண்ணிடலாம். அன்றைக்கி டின்னரே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் சுண்டலும் மட்டும்தான், வேறு எதுவுமே நாங்கள் செய்யவே இல்லை. அதுவே சாப்பிட்டுக்கிட்டோம், பசங்களும் அதுவே சாப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த ஒரு வாரம் வீடியோஸ் போடாமல் இருந்தப்போ உங்களை நான் மிஸ் பண்ணேன். ஆனாலும் ஒரு உண்மையை நான் ஒத்துக்கணும். இந்த ஒரு வாரம் அந்த பிரேக் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே எனக்கு தேவைப்பட்டுச்சோ அப்படின்னு தோணுது. நான் நினச்சிருந்தா இடையில ஒரு 2-3 வீடியோ, அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போட்டு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். அந்தளவுக்கெல்லாம் எனக்கு முடியாமல் இல்லை தான். ஆனாலும் இந்த அன்னைக்கு வீடியோ போட்டுறணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இந்த டைமுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இல்லாமல் அந்த ஒரு வாரம் நல்லா நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் உண்மை. எனக்கு அந்த ரெஸ்ட்டுமே பிடிச்சிருந்தது, அந்த பிரேக். அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். பட் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸ், லாங் வீடியோஸ் எப்பவும் போல் வரும். கண்டிப்பாக இந்த டைமுக்கு இவங்க வீடியோ போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கலாம். அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை.